Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டுடியோவோட டூரை தான் பார்க்க போறோம். சோ நிறைய பேர் இந்த வீடியோ போடுங்க ப்ரோ அப்படினு சொல்லிருந்தாங்க. சோ அதனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்றதுக்கான முக்கியமான காரணம் அப்படினு சொல்லலாம். சோ யூடியூபரா இருக்க எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டுடியோ பில்ட் பண்ணனும் அப்படினு. சோ அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஆசை இருந்ததன் காரணமாக நான் பில்ட் பண்ண ஸ்டுடியோ தான் இது அப்படினு கூட சொல்லலாம். இந்த ஸ்டுடியோல இருக்க எல்லா பொருட்களுமே பாத்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து பொருட்கள் சேர்த்து தான் இன்னைக்கு இந்த ஸ்டுடியோ வந்து இந்த விஷயங்கள் வந்து இருக்கு அப்படினு சொல்லலாம். சோ நீங்களும் ஒரு ஸ்டுடியோ வந்து உருவாக்கணும் அப்படி நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். சோ ஸ்டுடியோல என்னென்ன விஷயங்கள் வந்து இருக்கு, எப்படி நம்ம வீடியோ ஷூட் பண்றோம், என்ன எக்யூப்மென்ட்ஸ் வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கிற சகல விதமான விஷயங்களையும் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஸ்டுடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பில்ட் பண்ணது எப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டுடியோ டூர் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஐகார்டில் கொடுக்குறேன், கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. ஸோ அதில் தான் நம்ம இந்த ஸ்டுடியோக்கு எப்படி பெயிண்ட் பண்ணோம், என்னென்ன விஷயங்கள் பண்ணோம் அப்படிங்கிற சகல விதமான விஷயங்களும் அந்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அடுத்து ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஸோ நான் ஸ்டுடியோவை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்ததுக்கு பிறகு இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்கும்போது ஒவ்வொரு பொருளுமே பார்த்தீங்கன்னா தேடி பார்த்து தான் வாங்கினேன். ஸோ அந்த லிங்க்ஸ் எல்லாமே முடிஞ்ச அளவு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னாலும் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற எல்லா விதமான பொருட்களையும் அன்பாக்சிங் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய சேனலில் வந்து இருக்கும். ஸோ அன்பாக்சிங் பிளேலிஸ்ட்டையும் வந்து கொடுத்து வைக்கிறேன், உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ சேஞ்ச் பண்ணியிருப்போம். நிறையவே பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நம்மளுடைய பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகியிருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மானிட்டர்ஸோட பேக்ரவுண்ட் இருந்துச்சு, இப்போ மானிட்டர்ஸ் இல்லாமல் பேக்ரவுண்ட் வந்து இருக்கு. ஸோ அதுக்கான காரணங்கள் என்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டுடியோட ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லேருந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நம்ம ஸ்டுடியோக்குள்ளே என்டர் ஆனோடனே இதில் தான் நம்ம வந்து என்டர் ஆகும். என்டர் ஆனோடனே ஃபர்ஸ்ட்டாக நம்மளுக்கு பார்க்க கிடைக்கிறது வந்து இந்த ஒயிட் போர்டு தான். ஸோ இந்த ஒயிட் போர்டு வச்சிருக்க முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதத்துக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் வந்து நம்ம ஷூட் பண்ண போகிறோம், இல்லைன்னா எனக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா தோணுது அப்படின்னா இந்த ஒயிட் போர்டில் வந்து கரெக்டாக எழுதி வச்சிருவேன். எழுதி வச்சதுக்கு பிறகு நம்மளுக்கு மறந்தாலுமே இந்த ஒயிட் போர்டை பார்க்கும்போது எனக்கு அது வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ அதனால் கட்டாயம் நான் என்ன விஷயம் செய்கிறதா இருந்தாலுமே இந்த ஒயிட் போர்டில் எழுதி வச்சிருவேன். ஸோ இப்போ நம்ம வீடியோ ஷூட் பண்ணல, நான் வந்து எல்லாம் அழிச்சு வச்சிருக்கேன். ஸோ இன்கேஸ் அடுத்த வீடியோ ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதி வச்சிருப்போம். இந்த வீடியோ ஷூட் பண்ண போகிறோம், இப்படி தான் ஷூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டிராஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எழுதிடுவோம். ஸோ எழுதினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணுவோம். ஸோ அதோட பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சவுண்ட் ஃபோம் ஃபிக்ஸ் பண்ண இன்னொரு வாலை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸில் நீங்கள் ஷார்ட் வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாமே சவுண்ட் ஃபோம் தான். இது வாங்குற லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்த சவுண்ட் ஃபோம் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். நம்மளுக்கு யூஸ் பண்ணும்போதும் கொஞ்சம் இந்த சவுண்ட் ஃபோம் யூஸ் பண்ணும்போது சவுண்ட் எக்கோ ஆகிறது வந்து ரொம்பவுமே குறைவாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த சவுண்ட் ஃபோம் வந்து ஃபுல்லாக வாலில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை பார்க்கும்போதும் வீடியோஸ்லேயும் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து இருக்குது. ஸோ நானாக மேக் பண்ண ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான் நம்மளுடைய லோகோ வந்து. ஸோ அதை வச்சு சில ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து வச்சுருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த மணி பிளான்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நான் வந்து ரொம்பவுமே மணி பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோவில் நிறைய இடங்களில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த இடத்துல ஒரு மணி பிளான்ட் இருக்குது. அதுக்கடுத்து ஒரு ஃப்ரேம் வந்து இருக்கு. இந்த ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டுடியோ டூரில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ரெண்டுமே வந்து இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஐகார்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணது, அதுக்கு பிறகு 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணது, யூடியூப் மானிட்டைசேஷன் கிடைச்சது, இந்த மாதிரி விஷயங்களை தான் இதில் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ எப்போ பார்த்தாலுமே இது ஞாபகம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃப்ரேம் வந்து இந்த வாலில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதோட கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் டேபிள் இருக்குது. ஸோ அன்பாக்சிங் விஷயங்கள் எல்லாமே இந்த டேபிளில் தான் பண்ணுவோம். ஸோ அதுக்காக ஒரு ஒயிட் கலர் டேபிள் தான். அதோட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபோர்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டாக யூடியூபுக்காக நான் செலவு பண்ணி வாங்கின ட்ரைபோர்ட் அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் இந்த ட்ரைபோர்ட் யூஸ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது சவுண்ட் ரெக்கார்டரில் தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி டைமில் சவுண்ட் ரெக்கார்டரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரைபோர்ட் வந்து இனிமேல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிரீன் ஸ்க்ரீன் வந்து இருக்குது. இந்த கிரீன் ஸ்க்ரீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கடையில் வாங்கின ஒரு துணி தான். கிரீன் கலர் துணி உங்களுக்கு வாங்கலாம், வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு கிரீன் ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணும்போது இந்த கிரீன் ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணேன். அதுக்கடுத்து ஒரு சேர் வந்து இருக்குது. ஸோ இந்த சேர் பார்த்தீங்கன்னா எப்போயாச்சும் நம்ம டயர்டாக இருக்கும்போது வீடியோ எடிட் பண்ணி முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சேர் வச்சுருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா என்னுடைய மெயின் ட்ரைபோர்ட்.
கிட்டத்தட்ட இந்த ட்ரைபாட் எப்படின்னு பார்த்தோன்னா இப்போ 3 வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் பிராண்ட். ஸோ இந்த பிராண்டில் உள்ள ட்ரைபாட் தான் வாங்கணும். இது அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ரூபாய்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணது. இன்னுமே என்னுடைய DSLR கேமரா கூட இந்த ட்ரைபாட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஸ்க்ரீனும் ட்ரைபாடும் மட்டும்தான். அதுக்கு அடுத்து மெயினாக ஒரு விஷயம் பார்த்தோன்னா இந்த சாஃப்ட் பாக்ஸ் தான். இந்த சாஃப்ட் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நான் வந்து டராஸில் பர்ச்சேஸ் பண்ண சாஃப்ட் பாக்ஸ் தான். இது கிட்டத்தட்ட அந்த டைம் பீரியடில் ஒரு 22,000க்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதோட பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நம்மளுக்கு வந்து சாஃப்ட் பாக்ஸ் வந்து பார்க்கலாம். இதுதான் பிராண்ட். ஸோ இந்த பிராண்டில் உள்ள 2 சாஃப்ட் பாக்ஸ் வாங்கியிருந்தோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 லைட் வந்து போட்டலாம். இப்போ வந்து 1 தான் பவர் ஆன் பண்ணியிருக்கோம். இது மொத்தமாக 2 லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். மொத்தமாக இதில் வந்து 4 யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் இப்போ வந்து நம்ம 2 தான் யூஸ் பண்ணுறோம். அந்த 2மே போதுமானதாக இருக்குது. ஸோ அதனால தான் 2 வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த 2 சாஃப்ட் பாக்ஸை யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய சேனலில் ஷூட் பண்ணுற எல்லா வீடியோஸும் வந்து ஷூட் பண்ணுறோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ என்ன சாஃப்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ இது வந்து ரொம்ப ஹை ரேஞ்ச் ப்ரைஸ் இல்லை, சும்மா சாதாரண லோ ரேஞ்ச் ப்ரைஸ்லேயே நம்மளுக்கு வந்து இந்த 2 சாஃப்ட் பாக்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு டராஸ்லேயே இருந்தாலும் நான் லிங்கை வந்து கொடுத்து வைக்கிறேன், உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த ஏரியா வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரைபாடுக்கான ஒரு பேக் வந்து வச்சிருக்கோம். ஸோ ட்ரைபாட் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா இந்த பேக் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு மணி பிளான்ட் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்டூடியோக்குள்ளே நிறைய இடங்களில் வந்து மணி பிளான்ட் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈபேயில் பர்ச்சேஸ் பண்ண ஒரு வால் மவுண்ட் தான். ஸோ அதில் தான் நம்ம வந்து கிட்டத்தட்ட இந்த மணி பிளான்ட் வந்து வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கும் இது வந்து வாங்கலாம். லிங்க் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா நம்மளுடைய வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கான அக்சசரிஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேமரா பேக். ஸோ Canon 200D Mark II அப்படிங்கிற கேமரா தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கான பேக் தான் இது. ஸோ இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 லென்ஸ், அதுக்கு பிறகு கேமரா எல்லாமே வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ரொம்பவுமே நல்ல ஒரு பேக். ஸோ இதுவும் நான் வந்து டராஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வாங்கும்போது பேக் கிடைக்கல. ஸோ அதனால செப்பரேட்டாக நம்ம வந்து டராஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதோட பார்த்தீங்கன்னா ஒரு கொப்பி இருக்கும். ஸோ இந்த புக்கில் தான் நம்ம வந்து ஏதாச்சும் வீடியோ ஷூட் பண்ண போகிறோம்னா நோட்ஸ் எல்லாமே எழுதுவோம். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் பாட் வந்து வச்சுருக்கோம். இது பிளாஸ்டிக் தான். ஸோ அதுவும் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கேமரா அக்சசரிஸ் தான் இந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து 2 கேமரா வந்து யூஸ் பண்ணுறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா GoPro Hero 8 தான். ஸோ அதில் தான் இப்போ வந்து நம்ம வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி என்னுடைய மெயின் வீடியோஸ் எல்லாமே நான் ஷூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த Canon 200D Mark II அப்படிங்கிற கேமரா தான். ஸோ ஒரு என்ட்ரி லெவலில் நீங்கள் ஒரு DSLR வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த Canon 200D Mark II அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டான கேமராவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது கூடயே நம்மளுக்கு வந்து இந்த கிட் லென்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். இந்த கிட் லென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1855 அப்படிங்கிற மில்லிமீட்டர் கிட் லென்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இதில் நம்மளுக்கு வீடியோஸ் ஓரளவு நல்லாவே ஷூட் பண்ணலாம். ஆனால் இப்போ யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 50 மில்லிமீட்டர் லென்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த 50 மீட்டர் லென்ஸில் இருக்க நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டை மட்டும் நம்மளுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கும், மற்றது எல்லாமே டோட்டலாக பிளர் பண்ணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த லென்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 24 மில்லிமீட்டர் லென்ஸை தான் யூஸ் பண்ணுறோம். இந்த லென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பீரோல் ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடய பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு 25,000 தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இந்த Canon 200D Mark IIக்கு யூஸ் பண்ணியிருக்க மற்ற லென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 50 மில்லிமீட்டர் லென்ஸ் தான். இந்த லென்ஸோட இப்போ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40,000 மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதுக்கடுத்து நம்மளுடைய வீடியோஸில் ஆடியோ எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுறது இந்த Zoom H1 அப்படிங்கிற ஹேண்டி ரெக்கார்டரில் தான். ஸோ இந்த சவுண்ட் ரெக்கார்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்ல ஒரு சவுண்ட் ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நம்மளுக்கு சவுண்ட் நல்லாவே நாய்ஸ் இல்லாமல் கிளியராக ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த சவுண்ட் ரெக்கார்டர் ரொம்பவுமே நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட ஃபுல் ரிவ்யூ கூட நம்மளுடைய சேனலில் இருக்குது, ஐகார்டில் கொடுக்குறேன், கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு SD கார்டு யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சவுண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ரொம்பவுமே நல்லாவே ரெக்கார்ட் பண்ணலாம். இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஒரு டேட்டா கேபிள் கனெக்ட் பண்ணியும் இந்த ரெக்கார்டர் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் ரெக்கார்டர் வந்து டேட்டா கேபிள் யூஸ் பண்ணி தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சில ட்ரைபாட்ஸ் வந்து இருக்கும். இது பாத்தீங்கன்னா நான் வந்து எப்பயாச்சும் சவுண்ட் ரெக்கார்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதுல கூட நம்மளுக்கு இந்த சவுண்ட் ரெக்கார்டர் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம GoProக்கு யூஸ் பண்ற ஒரு ஸ்டிக் வந்து இருக்கு. ஸோ இதுவும் இந்த இடத்துல தான் இருக்கு. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கேமிங் கீபோர்ட் இருக்கு. இது நம்ம அன்பாக்ஸ் பண்ண கேமிங் கீபோர்ட் தான். நான் யூஸ் பண்றது இல்லைனால இந்த இடத்துல வச்சிருக்கேன். அதோட கீழே பார்த்தீங்கன்னா சில ஃபோன்ஸ் வந்து இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கீபேட் ஃபோன், அதுக்கு பிறகு ஒரு நோக்கியா ஃபோன், சாம்சங், அதுக்கு பிறகு பிளாக்பெரி மாதிரி ஒரு மாடல் ஒரு ஃபோன் இருக்கும். பட் இது பிளாக்பெரி இல்லை. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா JBL 5 அதோட ஃப்ளிப் 5 பாக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுவும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஃபேன்டெக் பிராண்ட்லேயே நம்ம யூஸ் பண்ணுற மவுஸ் பேட் தான். ஸோ இந்த மவுஸ் பேடும் இந்த இடத்துல இருக்குது. அதோட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம 50 மில்லிமீட்டர்
லென்ஸ், அதுக்கு பிறகு 24mm லென்ஸ்ல பாக்ஸஸ் வந்து வச்சிருக்கோம். அதோட இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டூடியோவில் அன்பாக்ஸ் பண்ண பொருட்களோட பாக்ஸஸ் தான் இருக்குது. ஸோ நிறைய பாக்ஸஸ் வந்து வீசிட்டேன், சில பாக்ஸஸ் மட்டும் இன்னுமே இந்த இடத்துல வந்து இருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கேபிள்ஸ் வந்து இருக்கும். ஸோ நான் வந்து வீடியோ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒவ்வொரு கேபிளாக போய் தேடிக்கிட்டு இருக்கிறத விட எல்லா கேபிள்ஸுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் எல்லா கேபிள்ஸுமே நம்ம வந்து போட்டு வச்சுருவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து வீடியோக்கு தேவையான நிறைய பொருட்கள் எல்லாமே இந்த இடத்துல தான் அடுக்கி வச்சிருப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோஸில் காட்டியே இருக்க மாட்டேன். இந்த சைடு வந்து யாருமே நிறைய பேர் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடியோ செட்டப்பில் ஒரு சைடு தான். ஸோ இந்த இடத்துல சில கார்ஸ் வந்து இருக்கும். இது வந்து நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வாங்கின கார் தான். ஸோ இது எல்லாமே இன்னுமே வச்சிருக்கோம். ஸோ அன்பாக்சிங் வீடியோஸில் சில பேர் வந்து நடுவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் இது எல்லாமே நம்ம அன்பாக்ஸ் பண்ண யூஸ் பண்ணுற டூல் தான் இது. ஸோ இது வந்து AliExpressல நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல லுக்காகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம வீடியோக்கு யூஸ் பண்ணுற இன்னொரு கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த GoPro Hero 8 வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதில் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஸ்க்ராட்ச் வந்து இருக்கும். பட் இருந்தாலும் இதில் டெம்பர்ட் கிளாஸில் தான் அந்த ஸ்க்ராட்ச் இருக்குது. ஸோ நீங்களும் GoPro எதுவும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் டெம்பர்ட் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். இது கை தவறி கீழே விழுகும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்க்ராட்ச் ஆயிருச்சு. அதே மெயின் ஸ்க்ரீனில் ஆனிச்சு அப்படின்னா ரொம்பவுமே நம்மளுக்கு அது வந்து கவலையாக இருக்கும். பட் இது டெம்பர்ட் கிளாஸ் அப்படிங்கிறனால கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோக்கான சகல விதமான செட்டப்பும் வந்து இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் தான் நம்ம வந்து வீடியோஸ்க்கு வந்து யூஸ் பண்றோம். அதுக்கடுத்து நிறைய பேர் என்னுடைய வீடியோஸ்ல பார்த்தா மெயின் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் லைட் வந்து இருக்கு. ஸோ இந்த ரிங் லைட் அப்படின்னு பார்த்தாலும் நம்ம கெஜெட் சீட்ல பர்ச்சேஸ் பண்ண ரிங் லைட் தான். அதோட பார்த்தீங்கன்னா பின்னாடி நிறைய பாக்ஸஸ் வந்து இருக்கு. இது எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண பொருட்கள் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா JBL Flip 5 பாக்ஸ் இருக்கு. ஹெய்லு அதோட வாட்ச் தான் இப்போயும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த பாக்ஸும் இருக்குது. இந்த இடத்துல Redmi 9A, அப்புறம் OnePlus 60, அதுக்கு பிறகு Galaxy. பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கிராஃபிக் கார்டு வந்து இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த கிராஃபிக் கார்டு வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணுற கிராஃபிக் கார்டு. ஸோ அதுவும் பார்க்கலாம். அதோட Zoom H1N பாக்ஸ் வந்து தான் இந்த இடத்துல வச்சிருக்கோம். ஸோ பின்னாடி செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. இது ஃபேன்டெக் பிராண்டே ஒரு ஸ்பீக்கர் தான். ஸோ வீடியோ எடிட் பண்ணும்போது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதும் இந்த ஸ்பீக்கர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு குறையுமே இல்லாத ஒரு ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 4000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாலும் நல்லாவே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் தான். ஸோ இதோட லிங்க்ஸ் எல்லாமே முடிஞ்ச அளவு நான் கீழே கொடுத்து வைக்கிறேன், உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் நம்மளுடைய டேபிள் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த இடத்துல ஒரு கேமிங் ஹெட்ஃபோன் வந்து இருக்குது. ஸோ இந்த கேமிங் ஹெட்ஃபோனும் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய OnePlus 60 இந்த இடத்துல வச்சிருக்கோம். இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஃபோனும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேயே தான் இருக்கும். அதோட மானிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோஸ் பார்த்து எல்லாத்துக்குமே தெரியும், டுவல் மானிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் மானிட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் யூஸ் பண்ண சாம்சங் மானிட்டரில் பவர் கேபிளில் சின்ன இஷ்யூ வந்ததன் காரணமாக இப்போ அந்த மானிட்டர் யூஸ் பண்ணாமல் இருக்கிறோம். இப்போதைக்கு சிங்கிள் மானிட்டர் தான். அந்த பவர் கேபிள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு பிறகு சாம்சங் மானிட்டரும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் மறுபடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறதுல டேபிளில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த இடத்துல JBL Flip 5 இருக்குது. ஸோ சாங்ஸ் கேட்கணும், வீடியோ எடிட் பண்ணும்போது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து தொடர்ந்து எடிட் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைம் பீரியட்ல பார்த்தீங்கன்னா JBLல வந்து நம்ம ஒரு சாங் கேட்கலாம். அதுக்கடுத்து நான் யூஸ் பண்ணுற டப் இருக்கு, சாம்சங் Galaxy A7 Lite அப்படிங்கிற டப் தான். ஸோ இந்த டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோஸ்க்கு தேவையான சில நோட்ஸ் எல்லாமே இந்த டப்ல தான் நம்ம வந்து நோட் பண்ணி வைப்போம். ஸோ அதுவும் வந்து இருக்கு. ஸோ டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு பென் வந்து கட்டாயம் இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா கீபோர்ட் தான். ஸோ இந்த கீபோர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்டெக் பிராண்டே கீபோர்ட் தான். ஸோ அதை தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஒரு கேமிங் மவுஸ். ஸோ மவுஸ் பேடும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து RGB லைட் உள்ள மவுஸ் பேட் தான். பட் இப்போ RGB லைட் வந்து ஒர்க் பண்ணதுனால இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபேன்டெக் பிராண்டே மவுஸ் பேட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து அப்படியே மேலே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நம்மளுக்கு சென்ட் பண்ண லெட்டர் தான். ஸோ அந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கோம். அதோட பார்த்தீங்கன்னா அதில் இன்னொரு சின்ன லெட்டர் வந்து இருந்துச்சு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சில்வர் ப்ளே பட்டனை வந்து நம்ம வந்து ஹேங் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ சரியாக நிறைய பேர் இந்த வீடியோவில் இந்த சில்வர் ப்ளே பட்டன் வந்து பார்த்துருப்பீங்க. இதோட அன்பாக்சிங் வீடியோஸ் கூட உங்களுக்கு வந்து சேனலில் வந்து பார்க்கலாம். அதுக்கு கீழே ஒரு ஃப்ரேம் இருக்குது. ஸோ அதில் நம்மளுடைய சேனல் லோகோ இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து iPhone 14 Pro பாக்ஸ் தான் இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிசியோட ப்ராசஸரோட பாக்ஸ் தான் இருக்குது. ஸோ Ryzen AMD 5000 சீரீஸில் உள்ள இன்பில் கிராஃபிக் இருக்கிற ப்ராசஸர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க பவர் சப்ளைட பாக்ஸ் தான். ஸோ இது எல்லாமே தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதோட பின்னாடியும் பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஃபோம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இந்த சவுண்ட் ஃபோம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைட்லையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், இந்த சைட்லையும் உங்களுக்கு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறத பார்க்கலாம்.
ஸோ இதனால இக்கோ வந்து ரொம்பவுமே குறைவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நைட் லேம்ப் மாதிரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இது வீடியோஸில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டர் தான். ஸோ இன்பில்டாக இதில் ப்ளூடூத் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு கனெக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் தான். இது வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ விருப்பம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அலி எக்ஸ்பிரஸில் நம்ம வந்து ஒரு 1 ரூபிக்கு வாங்கின ஒரு ட்ரீ தான். ஸோ இது வீடியோஸில் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பி ரோல் ஷூட் பண்ணும்போது. அதோட பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயே நம்மளுக்கு கலர் வந்து வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு காரணம் இந்த ஸ்பாட்லைட் தான். ஸோ இதே மாதிரி ஒரு ஸ்பாட்லைட் தான் இந்த இடத்துல க்ரீன் கலருக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்பாட்லைட் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர் இருக்குது. ஸோ ரெண்டுமே மிக்ஸ் ஆகும்போது ஓரளவு நல்லாவே ஒரு கலர்ஸ் பார்க்கும்போது வீடியோஸில் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மெயின் பிசியை வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் செட்டப் எப்படி பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ வந்து நம்மளுடைய பிசி செட்டப் வீடியோவில் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம இப்படி பிளேஸ் பண்ணியிருப்போம். இது நான் எல்லாம் போன டைம் வாங்கினது. இது நான் இப்போ ஃபுட்சீட்டில் பார்க்கும்போது நல்லா இருந்தனால இதையும் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிசி செட்டப்பில் வந்து இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிசி செட்டப் தான். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிளாஸில் இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி இருக்கும். அதுவும் ஃபேனில் ஒரு லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஒரு ட்ரீ தான். இது வீடியோஸில் ஷூட் பண்ணும்போது நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ டேபிள் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளான செட்டப் தான். ஈஸியாக உங்களுக்கு வந்து மேக் பண்ணலாம். ஸோ நீங்களும் ஒரு ஸ்டூடியோ உருவாக்கணும், உங்களுக்கும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது ரொம்பவுமே ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டூடியோ வந்து உங்களுக்கும் உருவாக்கலாம். பட் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இது எல்லாமே 1 நாள் 2 நாளில் நம்ம செஞ்ச விஷயங்களில் படிப்படியாக கொஞ்ச நாளில் நம்ம வந்து சேர்த்த பொருட்கள் தான். இந்த அளவு பொருட்கள் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே 1 நாளில் நம்மளால் கட்டாயம் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வால் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா என்னுடைய கம்ப்யூட்டர் சார் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூல் வந்து வச்சிருப்போம். இந்த ஸ்டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ ஷூட் பண்ணும்போது இதில் உட்காந்து வீடியோ ஷூட் பண்ணுவேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடியோவில் இந்த அளவு விஷயங்கள் தான். நிறைய பொருட்கள் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அந்த ஸ்டூடியோவில் இருக்காது. சில பொருட்கள் வந்து நான் இங்கே வச்சிருக்கிறது இல்லை. பட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற எல்லா விதமான பொருட்களும் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கும் இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபையாக இந்த பொருளை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த வீடியோஸ் நான் முடிஞ்ச அளவு அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸ்டூடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டூடியோ பில்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு வந்து கனவுகள் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு நாளில் நம்மளால் பண்ண முடியலைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உங்களுக்கு வந்து உருவாக்கி கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த அளவு விஷயங்கள் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டூடியோ பேசிக்காக உங்களுக்கு வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பொருட்களை வச்சு உங்களுக்கு வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ஸ்டூடியோ நம்ம வந்து ஒரு ஸ்டோர் ரூமை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி தான் இப்போ வந்து ஸ்டூடியோவாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் இந்த ஸ்டூடியோ பில்ட் பண்ணும்போது முக்கியமாக யோசிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ அவுட்புட்டை கொடுக்கும்போது அந்த அவுட்புட் பார்க்குறவங்களுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த ஸ்டூடியோ வந்து பில்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் தமிழ் வீடியோஸ் அப்படின்னு சொன்னோன்னா முகம் சுளிச்ச இடங்கள் நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். பட் அந்த விஷயம் நம்மளுடைய சேனலில் நடந்துடக்கூடாது. நம்மளுடைய வீடியோஸ் பார்க்கும்போது ஸோ அந்த குவாலிட்டி வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டிஎஸ்எல்ஆர் வாங்கி நம்ம வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதெல்லாம் வாங்கும்போது கூட எனக்கு யூடியூப்ல இன்கம் வந்து 0ல் தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம ஒரு நம்பிக்கை தான். ஸோ வந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம வந்து நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டிஎஸ்எல்ஆர் யூஸ் பண்ணி இப்போ வந்து வீடியோ அவுட்புட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் நான் அப்போ பர்ச்சேஸ் பண்ண கேமரா தான் இன்னுமே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கேமரா பற்றி ஃபுல் ரிவ்யூ வேணும் அப்படின்னா கட்டாயம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணலாம். ஸோ ஸ்டூடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். இந்த ஸ்டூடியோவில் நீங்கள் பார்த்த விஷயங்களை வச்சு தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ அவுட்புட்டை வந்து என்னால் கொண்டு வந்து கொடுக்க முடியுது. இந்த பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ நீங்களும் ஒரு ஸ்டூடியோ பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பொருட்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் குறைவாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கிடைக்கிற இன்கமை யூஸ் பண்ணி பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டூடியோ பில்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கட்டாயம் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு வீடியோ தான். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த ஸ்டூடியோ பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.